அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் போன பதிவில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பொது பலன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் அந்த நட்சத்திர பாதங்களில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதும், அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கான தொழில்கள், அவர்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும், அவர்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி அமைவார்கள், அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 27வது நட்சத்திரம். இது நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான் வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் வரும். இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அப்போது இவர்கள் இந்த குரு அண்ட் இதில் யார் புத பகவானோட இதில் இருப்பாங்கன்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி இந்த பாதங்கள் நம்ம பார்க்கச்சே பார்த்திங்கன்னா இந்த முதல் பாதம் பார்த்தோம் அப்படின்னா குருவோட வீட்டான தனுசு ராசிலே வரும். இது காலபுருஷன் 9ஆம் வீடு. அப்படி பார்க்கச்சே இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இது குருவோட வீடு, புதனோட நட்சத்திரம் ப்ளஸ் குருவோட நவாம்சத்தில் குருவோட வீட்டிலே வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கச்சு இவர்கள் படிப்புக்கு ஒரு பஞ்சமே இருக்க, நல்லா படிப்பாங்க, நல்ல திறமையானவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு கேள்வி ஞானம் நிறையவே இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சிலர் நல்ல ஜோதிடர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் சொல்வாண்மை செல்வாக்கு எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு தீர்க்க தரிசிகள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய இது இவர்கள் வல்லுநர்கள் தான் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். அதேமாதிரி பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். உடலுக்கு ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி இவர்கள் அந்த இதில் இவர்கள் அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இருக்கும். அதே சமயம் இவரோட உள்ளமும் வெள்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கள்ளம் கபடமற்ற உள்ளங்களில் இருக்கவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மைகள் நிறையவே செய்வாங்க. உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் கூட இவங்க இறங்கி அவங்களை கை தூக்கி மேலே விடுவாங்க. அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் தான் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ஸோ புதனோட இது அப்படின்ற பட்ச படிப்புக்கு எந்த விதம் இருக்காது. கேள்வி ஞானம் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு. படிப்பில் இவர்கள் நல்ல சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெடல்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. காலேஜ் ஸ்கூல்ஸில் இதெல்லாம் ரேங்க் ஹோல்டர்ஸ், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி இதில் விளையாட்டுத்துறையில் இருந்தாங்க அப்படின்னா கூட இதை வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பதக்கங்கள் இதெல்லாம் பெற்ற வெற்றியாளர்கள்லாம் நிறைய பேர் இதில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இவர்கள் தொழிலில் கூட ஒரு நேர்த்தி இருக்கும். எந்த ஒரு வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. அந்த திறமை இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு. அதேமாதிரி இவர்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். சொத்துக்கள் இதெல்லாம் தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்காது. வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்களுக்கு. ஏன்னா அது காலபுருஷன் 9ஆம் வீட்டில் வர்றதுனால அது தந்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வச்சு இவர்கள் நல்ல இதுவாக இருக்கும். வாழ்க்கை துணை இவர்கள் எதிர்பார்ப்ப பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அமையுன்றது அந்த அளவுக்கு இருக்காது. அதை இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இவர்கள் மனப்பான்மை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே இவர்களுக்கு வெற்றிகள் தான். அதேமாதிரி தொழில்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு தொழில்கள் உத்தியோகத்திலே நல்லாவே இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உயர் பதவிகளில் இருப்பாங்க. ஏன்னா கோல்டு மெடலிஸ்ட்டு இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் உயர் பதவிகளில் இருப்பாங்க. அரசு பணியாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனம் உயர் பதவிகளில் இருப்பாங்க. அதேமாதிரி சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் இந்த நூல் ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுற அந்த ஸ்தாபகன் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. மீடியாஸில் இருப்பாங்க. பத்திரிகை துறை இந்த மாதிரி இருப்பாங்க. இசை இயல் இசை நாடகம் இருக்கு இல்லையா? அந்த இதில் திரை வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஆடிட்டர்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நல்ல இதுகள் நிறையவே இருக்குது. அதேமாதிரி பலசரக்கு கடைகள் வச்சு பண்ணுற அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, ஆடை ஆபரணங்கள்லாம் வச்சு பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் பண்ணுறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவர்கள் ஒரு சிலர் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்கள் உடன்பிறப்புகளுக்கும் சரி,
லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிள்ளைகளும் சரி, எல்லாருக்கும் நல்ல மதிப்பு மரியாதை நல்லாவே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சம அந்தஸ்து பெறுவார்கள். புகழெலாம் நிறைய இவங்களுக்கு சேர்ந்து வரும். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு நோய்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும், வயிறு பிரச்சனைகள் வரும், உஷ்ண நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நல்ல தெய்வங்களில் முதலே நம்ம சொல்லி தான் ரங்கநாத பெருமாள் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அவர்கள் வணங்குறது இவர்களுக்கு மேலும் இவர்களுக்கு சிறப்புகள் நல்லாவே தரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாத விழுப்புரம் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி விழுப்புரம் பக்கத்தில் இருக்க மகா காளேஸ்வரர் அவரை வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் தான். சரிங்களா? இது இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு. அடுத்து இப்போ 2வது பாதம். இந்த 2வது பாதம் பார்த்தோம் அப்படின்னா குரு ப்ளஸ் புதன் ப்ளஸ் சனி. ஸோ சனியினோட வீடு மகர ராசியில் வரும், சனியினோட வீட்டில் வரும். இவர்கள் சனியினோட அம்சம் அதிகமாக இருக்கும். இவர்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குடும்பமாக வேலையான்னு பார்த்தா இவர்கள் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அத்தகைய இவங்க கடின உழைப்பாளிகள். அதனால் இவர்கள் உத்தியோகம் எப்படி புருஷ லட்சணம் நம்ம சொல்கிறோமோ அதற்கு பேர் போனவர்கள் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். கடின உழைப்பாளிகள், எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. இவங்க சனி பகவானோட இதில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாத இவர்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு சிம்பிளாக ஆள் பார்க்கறதுக்கு எப்பவுமே சிம்பிளாக இருப்பாங்க. சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி எளிமையாக இருப்பாங்க. நல்ல திறம்பட வைக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு. சொத்துக்கள் எதெல்லாம் நல்லாவே இருக்கும். இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். தந்தை சொல்லலாம் கேட்டு நடப்பாங்க. நல்ல இதில் உயர் பதவிகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் மனைவி கிட்டலாம் நல்ல பாசம் பிணைப்பு எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு இதுவாக தான் வச்சுருப்பாங்க. இவங்க சேர்க்குற சொத்துக்கள் இவங்க தலைமுறைக்கும் சேர்க்காம இவங்க அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சம்பாதிப்பாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். கடின உழைப்பாளிகள். உத்தியோகத்தில் கூட இவங்க இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள் அந்த உத்தியோகத்தில் ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் சொந்த தொழில் செய்ய ஆரம்பித்தோம். அந்த சொந்த தொழிலை செய்கிறதுல கூட அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். இவங்களுடைய அதில் அதில் இவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா இவர்கள் இவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்கள்லாம் பார்க்குறத விட இவங்களுடைய அணுகுமுறை ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கும். அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். அதுலேயும் இவங்க சாதித்து காட்டுவாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்க இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணம் சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. திறம்பட செயல்படுபவர்கள் தான். லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அடங்கியே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் இவர்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் அதை இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் வெறும் இன்பத்தொலையை மட்டும் நம்ம பாட்டிலாம் அதில் சலிச்சிடும். ஸோ துன்பம் அந்த ஒரு பிரச்சனை வந்தால் தான் கணவன் மனைவி இருக்குள்ள அண்டோனியம் வெளிப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த இது அதனால் அந்த இதில் அவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், வெளிக்கு விட்டு கொடுக்க மாட்டார்கள். நல்ல இதுவாக லைஃப் பார்ட்னர்ஸ் நல்ல இதில் இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. பிள்ளைகள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பிள்ளைங்க நல்லா வளர்ப்பாங்க. பிள்ளைகளை இவங்க சொல்ல பேச்சு கேட்டு பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இவர்கள். படிப்பு நல்லா இருக்கும். தொழிலும் அந்த சொந்த தொழில் கூட நிறைய பேர் செய்கிறவங்க இதில் சிறப்பான செயல்படுபவர்களாக இருப்பாங்க. இவர்கள் இந்த தொழில்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூதரக பணிகள் சொல்லுவாங்க, ஃபாரின் ஏஜென்சிஸ் ஆள் அனுப்புறது. அதே மாதிரி இவங்க எந்திரங்களை வச்சு தயாரிக்கிற தொழில்கள் நிறைய பேர் செய்வாங்க. இவங்களுக்கு இவங்கக்கிட்ட ஒரு 10-15 பேர் வச்சு ஆள் வச்சு வேலை வாங்கி அவர்களை சந்தோஷப்பட்டால் அதுதான் இவங்களுடைய பெரிய குறிக்கோளாக இருக்கும். 10 பேர் நம்மளால் முடிஞ்ச 4 பேர் நல்லது செய்கிறோன்றாங்களா, அது மாதிரி 10 பேருக்கு இவங்க உதவி வேலை கொடுத்து அதில் அவர் பிழைக்கிற அவங்க குடும்பம் வாழுது இல்லையா, அதில் இவர்கள் சந்தோஷம் காண்பவர்கள். அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க, எந்திரங்கள் வச்சு பயன்படுறதுல இருப்பாங்க, அரசுக்கு கான்ட்ராக்டில் எடுத்து ரன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய இதில் இருப்பாங்க. எல்லாமே திறம்பட செயல்படுவர்கள் தான் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோன்னா நரம்பு பிரச்சனைகள் வரும். இவர்களுக்கு கை கால் இழுத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், சொரியாசிஸ் வரும், சீரழிவு நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் வாய்ப்புகள் இருக்குது. இவர் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது, தேவை சிறப்பாக நல்லாயிருக்கும் அப்படி நம்ம சொல்லலாம். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா சேலம் பக்கத்தில் இருக்க தாரமங்கலமில் இருக்க கைலாசநாதரை வணங்குறாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் கொடி கட்டி பறப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்கவர்கள் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம்.
சரிங்களா. அடுத்து இப்போ இந்த 3வது பாதம், இந்த 3வது பாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரேவதி நட்சத்திரம் 3வது, இதுவும் வந்து சனியோட வீட்டிலேயே வரும். ஸோ சனியோட வீடு நம்ம பார்க்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இது 3ஆம் பாதம். இது வந்து சனியினோட வீடு பார்த்தா இது வந்து கும்ப ராசியில் வரும். இந்த கும்ப ராசியை வந்து நம்ம கும்பத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். தலைமை பண்பு எல்லாமே கோபுர கலசத்துக்கு இதில் இருக்குன்ட்டு. ஸோ அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு சுய முயற்சியில் வந்து இவங்க வந்து முன்னேற்றத்தை காண்பார்கள் நம்ம சொல்லலாம். செயல் வீரர்கள் சொல்லலாம். எந்த ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வந்து எந்த வேலையும் கரெக்டாக செய்து முடிப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து நல்ல பாச பிணைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். லைஃப் பார்ட்னர்ஸ் எல்லாம் மதித்து நடப்பாங்க. லைஃப் பார்ட்னர்ஸுக்கு அடங்கியே நடப்பாங்க. இவர்கள் வந்து லைஃப் பார்ட்னர்ஸை வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற இடத்துல கூட அந்த ஒரு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கூட அதில் வந்து இவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையை என்றைக்குமே வந்து உயர்நிலைக்கு ஏற்றுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல செயல் வீரர்கள் இவர்கள் அதாவது இவர்கள் எந்த தொழில் செய்யறதுன்னு அப்படின்னு இல்லை, எந்த தொழிலை செய்தாலும் அதில் வந்து திறம்பட சம்பாரித்து அதில் மேலே வருவாங்க. இவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னா ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து இவர்கள் வந்து எந்த ஒரு வேலையிலையும் இறங்குவாங்க. ஸோ அப்படி இறங்கச்சே வந்து அந்த குறுகிய காலத்துலேயே வந்து இவர்கள் வந்து ஒரு உயரிய நிலையை அடைவார்கள்ன்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் அத்தகைய திறமை மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். கை பார்க்கும் கண் பார்க்கும் கை செய்யும் அப்படின்ற அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். நல்ல படிப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் இவர்கள் வேலையில் வந்து கெட்டிக்காரர்கள். எப்படி வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி அப்படின்ற மாதிரி எந்த வேலையான இறங்கி செய்வாங்க. அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். அதில் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற வணங்குறத வந்து இவங்க பேர் போனவர்கள். இனிமே அதானே செய்யும் தொழிலே தெய்வம் தானே. அந்த தெய்வத்தை மதித்தா தான் அப்போ தானே அதை வந்து நம்மளுக்கு தேவையான சேவைகள் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் எப்படி நம்ம ஒரு பிரச்சனைனா கடவுளை வணங்கினா நம்ம பிரச்சனைகள் தீர்த்து அதுமாதிரி இவங்க வந்து வேலையில் தான் இவங்க குறிக்கோள் இருக்கும். லட்சியம் வந்து உயிரிய லட்சியம் இருக்கும் அவங்களுக்கு. சொத்துக்கள் சேர்த்து பிள்ளைங்கள் நல்லா வச்சுக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், அதுதான் இவங்களுடைய எண்ணம். அதெல்லாம் இருக்கும். அதில் இவங்க வந்து வெற்றியை காண்பார்கள் அவங்க அந்த தொழில். ஏன்னா அதை சொல்லி இந்த தொழில் நல்லா செய்தால் தான் அதில் நல்ல இன்கம் எடுக்க முடியும். அந்த இன்கம் வச்சு நம்ம குடும்பத்தையும் ரன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இதில் இருப்பாங்க. இவர்கள் வந்து மற்றவங்க பேச்சை அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுபடி தான் இவங்க வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செய்வாங்க. அப்படி ஒரு திறமை மிக்கவர்கள் தான். அதனால் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு எல்லாம் கூட இவங்களுக்கு இருக்கும். தான தர்மங்கள்லாம் நல்லாவே செய்கிறவங்க இதில் இருப்பாங்க. இவர்கள இந்த பாதத்தில் பிறந்தால் கூட ஒரு சிலர் கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுற திறம்பட செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும். இவர்கள் வந்து எல்லோரையும் வந்து சமமாக நினைப்பார்கள். இவர்களோட மூத்த சகோதரர்கள் வந்து இவருடைய நல்ல உயரிய நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதில் இவர்கள் சகோதரர்கள்லாம் உதவும் மனப்பான்மை எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் உதவுவாங்க. தந்தையார் தாய் மேலே அன்பு பாசம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான். பாசத்துக்கு குறைவு இருக்காது, அதேமாதிரி வந்து பணத்துக்கும் குறைவு இருக்காது. சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். திடீர் பண வரவுகளும் இவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா சனி பகவானோட ஆட்சி மற்றும் மூல திருவோண வீடு, இந்த 3ஆம் பாத ரேவதி நட்சத்திரம் அதுவும் இங்கே வர்றதுனால அந்த சிறப்பு வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இயற்கையாகவே இருக்கும். அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு நோய்கள் வந்து பார்த்தா நரம்பு சுருட்டுறது, தலைமுடி கொட்டுறது, அதேமாதிரி வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து வெரிகோஸ் மாதிரி வரும். அதேமாதிரி வந்து நீரிழிவு நோய்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா திருச்செங்கோடில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்து இப்போ இந்த 4வது பாதம், இந்த 4வது பாதம் பார்த்தா மீன ராசிலேயே வரும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது குருவோட வீடு, சனியோட புதனோட நட்சத்திரம். 4ஆம் பாதம் அதுவே குருவோட வீட்லேயே வருது. இது மீன ராசியில் வந்து இது பெண் ராசி. இது வந்து காலபுருஷன் 12ஆம் வீடு. அப்போ இந்த இதை பிறந்தவங்க பார்த்தா அயன சயன போகங்களுக்கு எந்த குறையுமே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு தான் வந்து படிப்பு படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் வந்து சம்பந்தமே
சம்மந்தமே இருக்காது. இவங்க படித்தது ஒரு படிப்பாக இருக்கும், செய்கிற வேலை வந்து வேறு ஒரு இதில் இருக்கும். ஆனால் அந்த வேலையில் வந்து திறம்பட செயல்படுவார்கள். இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு மெக்கானிக்காக போகிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி அப்படி இல்லை, அது மாதிரி அந்த 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 மாதிரி செயல்கள் தான் இவர்களோட வேலைகள் தான் இவர்கள் அது மாதிரி தான் இருக்கும். இவர்களில் வந்து வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் தொழிலே வந்து அப்படி தான் இருக்கும். இவங்க செய்கிற வேலைகளாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க ஒன்று அங்கே போய் செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது மூலியம் இவங்களுக்கு இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நல்லாவே இருக்கும். இவர்களை வந்து இன்னொரு விஷயத்தில் சொன்னால், இவர்களை வந்து எல்லோருமே ஈஸியாக ஏமாறுபவர்கள், ஏமாளிகள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர்கள் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவார்கள். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நம்பிடுவாங்க. எல்லோரும் ஈஸியாக நம்பிடுவாங்க. நம்பி ஒருத்தரை நம்ம சொல்கிறோம், நம்பி கொடுத்தாம்பா கழுத்து அத்துட்டா அப்படின்னுலாம். ஸோ அதை மாதிரி இவர்கள் வந்து ஒருத்தரை நம்பி எல்லாருக்கும் ஒரு நல்லவர் எல்லாருக்கும் இவங்க கண்ணுக்கு வந்து நல்லவர்களாக தான் தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. அதில் ஒரு சில சமயங்களில் சங்கடங்களை சந்திக்க ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் மற்றபடி ஒரு உண்மையை நல்லவர்கள் தான். ஆன்மீகத்தில் ஈடுபாடு நல்லாவே இருக்கும். பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லோரும் நல்லா மதிப்பாங்க. நல்ல பாசம் எல்லாமே நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு உத்தியோகத்தையும் நல்லா செயல்படுவார்கள் நம்ம சொல்லலாம். சொத்துக்கள் நல்லா சேர்த்து வச்சுருவாங்க. பிரச்சனைகள் எதுவுமே இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட வீடு அங்கே, சுக்கிரன் உச்சமாகிற வீடு அந்த இடம். ஸோ நல்ல சொத்துக்கள் இதுக்கெல்லாம் இருக்காது. ஆடை இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல நேர்த்தி இதெல்லாம் காண்பார்கள் சொல்லலாம். பிரயாணங்கள் அதிகமாக செய்பவர்கள் நம்ம சொல்லலாம். செயல் வீரர்கள் சொல்லலாம். பெற்றோர்கள் எல்லாம் நல்ல மதிப்பு இருக்கும். லைஃப் பார்ட்னர்ஸு நல்லா மதித்து வைப்பாங்க. லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அடங்கியே நடப்பாங்க. இவங்க எந்த வேலையும் திறம்பட செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் ரன் பண்ணுவாங்க. கப்பல் இந்த மாதிரி தொழில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி இதெல்லாம் ஒரு சில பேர் கூட போய் செய்வாங்க. காப்பகங்கள்லாம் இருக்குல்ல, ஓல்டேஜ் ஹோம்ஸு அதை மாதிரி ரன் பண்ணுறவங்க, ஆசிரமங்கள் ரன் பண்ணுறவங்க, என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் அது மாதிரி இதில் செயல் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இவங்க அதாவது அடிமை தொழில் முதல் அதிகார தொழில் வரை எல்லாத்துலேயுமே அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு நோய்கள் வந்து பார்த்தா நீரிழிவு நோய் வரும், தைராய்டு வரும், ஸ்கின் டிசீசஸ், ஒவ்வாமை சொல்கிற ஸ்கின் டிசீசஸ் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாத சுவாமி அவரை வணங்கினாங்கன்னா என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ரேவதி நட்சத்திர முதல் 4 பாதங்களை பிறந்தவங்களோட குணாதிசயங்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவர் வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் இதில் நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.